கூட்டாட்சி கருத்தியலுக்கு எதிராக ஒன்றிய அரசு நடந்து கொள்ளும் போதெல்லாம் அதற்கு எதிராக தமிழ்நாடு தொடர்ந்து எதிர்வினை ஆற்றி வருகிறது. இந்த பிரச்சனைகளை குறித்து மக்கள் மன்றத்தில் விரிவாக எடுத்து கூறி தேவைப்பட்டால் சட்டமன்றத்தில் அதற்குரிய தீர்வை எட்டுவதற்கு உரிய சட்டங்களை ஏற்றிடவும் நாம் என்றும் தயங்கியதே இல்லை. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் நாம் இயற்றிய சட்ட முன்வடிவுகள் மீது உரிய ஒப்புதல் வழங்காமல் காலந்தாழ்த்திய தமிழ்நாடு ஆளுநருடைய செயலை எதிர்த்து உச்சநீதிமன்றம் வரை சென்று வழக்கு தொடுத்து சமீபத்தில் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவின் அனைத்து மாநிலங்களின் உரிமைகளை காக்கும் வகையில் கூட்டாட்சி கருத்தியல் மகத்துவத்தை நாடெங்கும் பரப்பிடும் வகையில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை நாம் பெற்றிருக்கோம் என்பதை இந்த மாமன்ற உறுப்பினர்கள் நன்கு அறிவீர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அமெரிக்க நாட்டின் புகழ்பெற்ற குடியரசுத் தலைவர்கள் ஒருவரும் அமெரிக்க அரசமைப்பு சட்டத்தை வகுத்து தந்த சட்ட மாமேதையுமான ஜேம்ஸ் மேடிசன் அவருடைய கருத்தை இங்கே பதிவு செய்வது பொருத்தமாக இருக்கும் என நம்புகிறேன். The operations of the federal government will be most extensive and important in times of war and danger. Those of the state governments in times of peace and security. தொடர்ந்து மாநிலங்களின் உரிமை பறிக்கப்பட்டு வரும் இந்த இக்கட்டான சூழலில் கூட்டாட்சி கருத்தியலை வலியுறுத்தும் வகையிலும் ஒன்றிய மாநில அரசின் உறவுகளை அதற்குரிய கொள்கைகளை மேம்படுத்திடவும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் விதிக்கூறுகள், நடைமுறையில் உள்ள சட்டங்கள், ஆணைகள் ஆகியவற்றை அனைத்து நிலைகளிலும் ஆராய்ந்து மறு மதிப்பீடு செய்திடவும் மற்றும் அதற்குரிய நடவடிக்கைகளை அரசுக்கு பரிந்துரை செய்திடவும் உயர்மட்ட அளவிலான குழு ஒன்றினை அமைப்பதென்று மிக மிக அவசியமாக வந்திருக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வழங்கப்பட்டுள்ள மாநிலங்களின் நியாயமான உரிமைகளை பாதுகாக்கவும் ஒன்றிய மாநில அரசுகளுக்கு இடையேயான உறவுகளை மேம்படுத்திடவும் உச்ச நீதிமன்ற மேனாள் நீதியரசர் திரு குரியன் ஜோசப் அவர்களை தலைவராக கொண்ட குழு அமைக்கப்படுகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தற்போதுள்ள விதிகளை உயர்நிலை குழு ஆராய்ந்து காலப்போக்கில் மாநில பட்டியலிருந்து ஒத்திசைவு பட்டியலுக்கு நகர்த்தப்பட்ட பொருண்மைகளை மீட்டெடுப்பது குறித்து வழிமுறைகளை பரிந்துரை செய்தல். உயர்நிலை குழு தனது இடைக்கால அறிக்கையை ஜனவரி மாத இறுதிக்குள்ளும் இறுதி அறிக்கையை 2 ஆண்டுகளிலும் அரசுக்கு வழங்க வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறாரு. இது உங்க அப்பா 50 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி இதே பேரவையில இந்த மாநில சுயாட்சி பத்தி ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. இதே விவாதிச்சிருக்கிறாங்க, நன்றி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 16 ஆண்டுகள் மத்தியிலும் மாநிலத்திலும் அவங்க ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க, அதிகாரத்தில். அப்பொழுதெல்லாம் அவங்களுக்கு ஏற்படாத ஞான உதயம் இப்போ இந்த மாநில சுயாட்சி பத்தி அவர்களுக்கு ஏன் ஞான உதயம் ஏற்பட்டிருக்கிறது? குறிப்பாக கல்வி பட்டியலை பத்தி சொல்லியிருக்கிறார். அது கன்கரண்ட் லிஸ்ட்ல நிக்கணுமா, ஸ்டேட் லிஸ்ட்ல நிக்கணுமா, யூனியன் லிஸ்ட்ல நிக்கணுமா விவாதிச்சிருக்கிறாங்க. அது மாநில பட்டியலிலிருந்து அது யூனியன் லிஸ்டுக்கு கொண்டு போனது காங்கிரஸ் மௌனசாமியாரா இவங்க தான் இருந்தாங்க. ஆகவேதான் இதே நாடு முழுவதும் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சர்கள் மீது ஏற்பட்டிருக்கிற மக்கள் மிக கொதித்து போயிருக்கிறார்கள். அந்த கோபத்தை மடைமாற்று செய்கிற வகையில மக்கள் இன்றைக்கு மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிற அந்த அதிருப்தியை, கோபத்தை, கொந்தளிப்பை மடைமாற்று செய்கிற வகையிலே தான் 50 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த தீர்மானத்தை இன்றைக்கு அந்த நாள் என்று நினைவு கூர்ந்து அவர் இந்த சபையிலே அவர் இங்கே முன்வைக்கின்றார். எங்களுக்கு வாய்ப்பு தந்தா விவாதிக்க தயாரா இருக்கிறோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்றத்தில் பேசுறதுக்காக தான் வர்றோம். பிரதான எதிர்க்கட்சி மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சட்ட ஒழுங்கு பிரச்சனை, எங்களை பாதுகாக்கிற காவலருக்கு பாதுகாப்பு இல்லை, அவர் உயிர் பறி போயிடுச்சுன்னா அதை பத்தி பேசுறதுல எங்களை தூக்கி வெளியே போடுறாங்க. இவங்க மாநிலங்களை பிரிக்கணும் அப்படிங்கிற பிரிவினைவாதத்துக்கு தான் இவங்க தோன்றாங்களே தவிர, நீங்க இந்திய அரசு ஒற்றுமையா இருக்கணும், இந்திய நாடு வல்லரசு நாடாங்கிற எண்ணம் இவங்களுக்கு இல்லை. இப்பொழுது முதலமைச்சர் என்ன நினைக்கிறாங்கன்னா, தனி தமிழ்நாடு வேணும், தனி கொடி வேணும் அப்படின்னு ஏற்கனவே முன்னாடி ஒரு முன்மொழிஞ்சதை இப்ப அவங்க நினைக்கிறாங்க.
இது நம்ம நாடு வல்லரசா நாடு மாறணும்னா எல்லா மாநிலங்களும் ஒன்னா தான் இருக்கணும். இப்போ டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, எல்லா மாநிலங்களும் ஒன்னா இருக்கணும், அப்பதான் ஒரு நாடு வளர்ச்சி அடைய முடியும் அப்படின்னு சொன்னாங்க. இந்திய நாடு பல மாநிலங்களாக பிரிக்கப்பட்டது காரணமே என்னன்னா ஒரு நிர்வாக வசதி சீராக இருக்கணுங்கிறதுக்காக தான் அவங்க அதை கொண்டு வந்தாங்க. பட் இவங்க இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால, அது மட்டுமல்ல இப்பொழுது இன்னும் ஓராண்டு தான் தேர்தலுக்கு இருக்கு. ஆக தேர்தலை முன்னிறுத்தி ஏதாவது ஒரு தீர்மானம் ஏதாவது கொண்டு வரணும்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அது உண்மையிலேயே மக்களுக்கு விரோதமானது, இந்த தேசத்திற்கு விரோதமானது. நம்முடைய உரிமைகளை எல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த கமிட்டியை இன்றைக்கு நியமித்திருக்கிறார்கள். அதனுடைய பரிந்துரைகளுடைய அடிப்படையில் இன்றைக்கு நாம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு நம்முடைய மாநில உரிமைகளை மீட்டெடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். பிரதான எதிர்க்கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வழக்கம் போல வெளிநடப்பு செய்துவிட்டார்கள். தமிழ்நாடு மக்களுடைய உரிமைகளிலே, மாநில சுயாட்சியிலே, மாநிலத்துக்கான அதிகாரங்களை நாம் பெற்றுவதிலே அவர்களுக்கு என்றைக்குமே அக்கறை இல்லை. புதிய எஜமானர்களுடைய கட்டளைப்படி இன்றைக்கு அவர்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். அதற்கான பொய்யான காரணங்களை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எல்லோருக்கும் அந்த 110 விதி முடிந்த பிறகு பேச வாய்ப்பு தருகிறேன் என்று சட்டப்பேரவைத் தலைவர் சொன்ன பிறகு கூட எங்கள் கோரிக்கையை நீங்கள் முதலில் கேட்க வேண்டும், அப்புறம்தான் முதலமைச்சர் 110 விதியின் கீழ் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சொல்லி சட்டம் போட்டுவிட்டு வெளிநடப்பு செய்ய வேண்டும். ஏனென்றால் அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது, இன்றைக்கு மாநில சுயாட்சி, மாநிலத்துடைய உரிமைகளை காப்பதற்காக தீர்மானம் கொண்டு வரப் போகிறோம் என்பது எனவேதான் தெரிந்தே இன்றைக்கு அவர்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாநில உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு மற்ற மாநிலங்களும் தங்களுடைய உரிமைகளை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற அடிப்படையில் முன்வருவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு ஏற்பட்டிருப்பதால் தான் இப்பொழுது புதிய அழுத்தத்தை கொடுத்து The Congress party fully supported. Congress party fully with the Chief Minister, Tamil Nadu government. This is a right time to bring this resolution because continuously BJP government, Narendra Modi want to destroy the Indian Constitution. So we want to save the Indian Constitution.